بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் 2வது அத்தியாயம், அந்த 2வது அத்தியாயத்தில் 34வது வசனத்தில் وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. இன்னும் நாம் வானவர்களிடம் நீங்கள் ஆதமுக்கு பணியுங்கள் என்று கூறினோம். அப்போது இப்லீஸை தவிர அனைவரும் பணிந்தனர். அவன் கர்வம் கொண்டு மீறினான். இன்னும் மறுப்பவர்களுள் ஒருவனாக அந்த இப்லீஸ் ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் இங்கே 34வது வசனத்தில் சொல்லுகிறான். முதல் மனிதர் அபுல் பஷர் ஆதம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களின் அறிவாற்றலையும் உயர்வையும் வானவர்கள் ஒப்புக்கொண்ட பின்னர் அதனை செயல் வடிவில் உறுதிப்படுத்த இறைவன் நாடினான். எனவே ஆதமுக்கு பணியுமாறு வானவர்களை இறைவன் பணித்தான். மனிதன் ஜின் இனத்தையும் விட சிறந்தவன் என்ற அடிப்படையில் ஆதமுக்கு பணியுமாறு ஜின் இனத்தவருக்கும் இறைவன் கட்டளையிட்டான். உடனே அல்லாஹ்வின் ஆணைக்கு வானவர்கள் அடிபணிந்தனர், ஆதமை கண்ணியப்படுத்தினர். ஆனால் இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பணியை மறுத்துவிட்டான். அப்போ இப்லீஸினுடைய கர்வம் அவன் இறை ஆணையை மீறுமாறு செய்துவிட்டது. இந்த இடத்துல சுஜூத் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் உபயோகப்படுத்தி இருக்கிறான். இஸ்ஜுது என்பதாக சொல்லுகிறான். சஜ்தா என்றால் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்தார்கள் என இந்த வசனம் கூறுகிறது. சுஜூத் என்னும் சொல்லுக்கு அரபி அகராதியில் நேரடியான பொருள் பணிதல், இணங்குதல், கீழ்ப்படிதல் ஆகிய பொருள்கள் காணப்படுகின்றன. ஆனால் இஸ்லாமிய வழக்கில் இச்சொல்லுக்கு நெற்றியை நிலத்தில் வைத்து தலை வணங்குதல், வழிபடுதல் என பொருள் கொள்ளப்படுகிறது. இங்கே அகராதி பொருளே நோக்கமாகும். நெற்றியை நிலத்தில் வைத்து தொழுகையில் நாம் அல்லாஹை வணங்கு வழிபடுவதைப் போல ஆதமை வானவர்கள் வழிபட்டார்கள் என பொருள் கொள்ளக்கூடாது. மாறாக ஆதமை கண்ணியப்படுத்தும் வகையில் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று புனித மரியாதை செலுத்தினார்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். இந்த பொருளில் வேறு சில வசனங்களும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். வானம் சஜ்தா செய்ததாக, பூமி சஜ்தா செய்ததாக அல்லாஹ் பல இடங்களில் அந்த சஜ்தா என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறான். அல் குர்ஆன் ஷரீஃபில் 13வது அத்தியாயம் 15வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தவ்அன் வ கர்ஹன் வ ஸிலாலுஹும், அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வ ஸிலாலுஹும் பில் உதுபி வல் ஆசால் என்று சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? அதாவது அல்லாஹ் சொல்ல வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தே தீரும். அவற்றில் நிழல்கள் கூட காலையிலும் மாலையிலும் அடிபணிகின்றன என்று அல்லாஹ் கூறுகிறான். இங்கு அடிபணிதல் என்பதற்கு சுஜூது என் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதனால அங்கே ஆதமை கண்ணியப்படுத்தும் வகையில் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று எல்லா மலக்குமார்களும் அங்கே பணிந்தார்கள். ஆனால் இப்லீஸை தவிர அவனுடைய கர்வம் அவனை பணிய செய்யவில்லை என்று அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். அதாவது நெற்றியை நிலத்தில் வைத்து வழிபாடு என்பதை இங்கே நோக்கமாக கொள்ளாமல் பணிதல் என்பதை நோக்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
நெற்றியை நிலைத்தில் வைத்தல் என்ற இஸ்லாமிய வழக்கு பொருளையே இங்கே சுஜூத் என்பதற்கு நாம் உபயோகப்படுத்திவிடக் கூடாது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் அந்த வார்த்தையை இங்கே உபயோகப்படுத்துகிறான். ஆனால் மலக்குமார்கள் அதை விளங்கி கொண்டார்கள். மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை விளங்கி கொண்டார்கள். உடனடியாக அவர்கள் சுஜூது செய்தார்கள் என்று சொன்னால் ஆதமை கண்ணியப்படுத்தினார்கள், ஆதமிற்கு பணிந்தார்கள் என்று நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இங்கே வேறொரு விஷயம் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். ஏன் கண்ணியப்படுத்தினான்? இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு கண்ணியம் என்பதை இங்கே விளங்கிக் கொள்ளலாம். காரணம் என்னவென்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்று சொன்னால் மனிதர்கள், ஒட்டுமொத்த மனித குலத்தையும் இங்கே எடுத்துக்கொள்ளும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்கள் பணிந்தனர் என்று சொன்னால் எல்லா மக்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்கள் பணிந்தார்கள். காரணம், அவர்களுக்கு அல்லாஹ் சில அறிவாற்றலை கொடுத்திருந்தான், சில கல்வி ஞானத்தை கொடுத்திருந்தான். மனிதர்களிலிருந்து வானவர்கள் வேறுபடுகிறார்கள். ஆனால் வானவர்கள் உயர்ந்தவர்கள் தான். அல்லாஹ்வுடைய படைப்பில் நூறால் படைக்கப்பட்டவர்கள், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் சில வேலைகளுக்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த வேலையை சரியான முறையிலே கொஞ்சம் கூட அதில் பிசகுதல் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அப்படியே வழிபடக்கூடியவர்கள், கட்டளையை ஏற்று செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் வானவர்கள். ஆனால் இங்கே இபிலீஸ் என்ன செய்யறான்னு சொன்னால், அவனுடைய கர்வம், அவன் அந்த ஆதமுக்கு பணிய மறுத்து விட்டான், சுஜூது செய்ய மறுத்து விட்டான். அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏன் ஆதமுக்கு இவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தான், இபிலீஸ் ஏன் மறுத்தான் என்ற அந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் படிக்க வேண்டும். சிறிய ஆயத்தாக இருந்தாலும் சில நேரங்களில் நீண்ட விளக்கங்களை தெரிந்து கொண்டால் இந்த ஆயத்தை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துகளை அறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் இன்னும் நாம் வானவர்களிடம் நீங்கள் ஆதமுக்கு பணியுங்கள் என்று கூறி இரண்டாவது அத்தியாயம், இபிலீஸை தவிர அனைவரும் பணிந்தனர். 34 கர்வம் கொண்டு மீறினான். ஒருவனாக ஆதம அந்த இபிலீஸ் ஆகிவிட்டான் என்று இல்ல அல்லாஹ்வே 34வது முதல் மனிதர் அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அறிவாற்றலையும் உயர்வையும் வானவர்கள் ஒப்புக்கொண்ட பின்னர் அதனை செயல் வடிவில் உறுதிப்படுத்த இறைவன் நாடினான். எனவே ஆதமுக்கு பணியுமாறு வானவர்களை இறைவன் பணித்தான். மனிதன் ஜின் இனத்தையும் விட சிறந்தவன் என்ற அடிப்படையில் ஆதமுக்கு பணியுமாறு ஜின் இனத்தவருக்கும் இறைவன் கட்டளையிட்டான். உடனே அல்லாஹ்வின் ஆணைக்கு வானவர்கள் அடிபணிந்தனர், ஆதமை கண்ணியப்படுத்தினர். ஆனால் இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பணிய மறுத்துவிட்டான். அப்ப இப்லீஸினுடைய கர்வம் அவன் இறை ஆணையை மீறுமாறு செய்துவிட்டது. இந்த இடத்துல சுஜூத் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் உபயோகப்படுத்தி இருக்கிறான். இஸ்ஜுது என்பதாக சொல்லுகிறான். சஜ்தா என்றால் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்தார்கள் என இந்த வசனம் கூறுகிறது. சுஜூத் என்னும் சொல்லுக்கு அரபி அகராதியில் நேரடியான பொருள் பணிதல், இணங்குதல், கீழ்ப்படிதல் ஆகிய பொருள்கள் காணப்படுகின்றன. ஆனால் இஸ்லாமிய வழக்கில் இச்சொல்லுக்கு நெற்றியை நிலத்தில் வைத்து தலை வணங்குதல், வழிபடுதல் என பொருள் கொள்ளப்படுகிறது. இங்கே அகராதி பொருளே நோக்கமாகும். நெற்றியை நிலத்தில் வைத்து தொழுகையில் நாம் அல்லாஹை வணங்கு வழிபடுவதைப் போல ஆதமை வானவர்கள் வழிபட்டார்கள் என பொருள் கொள்ளக்கூடாது. மாறாக ஆதமை கண்ணியப்படுத்தும் வகையில் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று
குனிந்து மரியாதை செலுத்தினார்கள் என்றே பொருள் கொள்ள வேண்டும். இந்த பொருளில் வேறு சில வசனங்களும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். வானம் சஜ்தா செய்ததாக, பூமி சஜ்தா செய்ததாக அல்லாஹ் பல இடங்களில் அந்த சஜ்தா என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறான். அல் குர்ஆன் ஷரீஃபில் 13வது அத்தியாயம் 15வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது, வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி தவ்அன் வ கர்ஹன் வ ஸிலாலுஹும், அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வ ஸிலாலுஹும் பில் உதுபி வல் ஆசால் என்று சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? அதாவது அல்லாஹ் சொல்ல வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தே தீரும். அவற்றில் நிழல்கள் கூட காலையிலும் மாலையிலும் அடிபணிகின்றன என்று அல்லாஹ் கூறுகிறான். இங்கு அடிபணிதல் என்பதற்கு சுஜூது என் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதனால அங்கே ஆதமை கண்ணியப்படுத்தும் வகையில் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று எல்லா மலக்குமார்களும் அங்கே பணிந்தார்கள். ஆனால் இபிலீஸை தவிர அவனுடைய கர்வம் அவனை பணிய செய்யவில்லை என்று அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். அதாவது நெற்றியை நிலத்தில் வைத்து வழிபாடு என்பதை இங்கே நோக்கமாக கொள்ளாமல் பணிதல் என்பதை நோக்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நெற்றியை நிலைத்தில் வைத்தல் என்ற இஸ்லாமிய வழக்கு பொருளையே இங்கே சுஜூத் என்பதற்கு நாம் உபயோகப்படுத்திவிடக் கூடாது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் அந்த வார்த்தையை இங்கே உபயோகப்படுத்துகிறான். ஆனால் மலக்குமார்கள் அதை விளங்கி கொண்டார்கள். மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை விளங்கி கொண்டார்கள். உடனடியாக அவர்கள் சுஜூது செய்தார்கள் என்று சொன்னால் ஆதமை கண்ணியப்படுத்தினார்கள், ஆதமிற்கு பணிந்தார்கள் என்று நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இங்கே வேறொரு விஷயம் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். ஏன் கண்ணியப்படுத்தினான்? இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு கண்ணியம் என்பதை இங்கே விளங்கிக் கொள்ளலாம். காரணம் என்னவென்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்று சொன்னால் மனிதர்கள், ஒட்டுமொத்த மனித குலத்தையும் இங்கே எடுத்துக்கொள்ளும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குமார்கள் பணிந்தனர் என்று சொன்னால் எல்லா மக்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்கள் பணிந்தார்கள். காரணம், அவர்களுக்கு அல்லாஹ் சில அறிவாற்றலை கொடுத்திருந்தான், சில கல்வி ஞானத்தை கொடுத்திருந்தான். மனிதர்களிலிருந்து வானவர்கள் வேறுபடுகிறார்கள். ஆனால் வானவர்கள் உயர்ந்தவர்கள் தான். அல்லாஹ்வுடைய படைப்பில் நூறால் படைக்கப்பட்டவர்கள், ஒளியால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் சில வேலைகளுக்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த வேலையை சரியான முறையிலே கொஞ்சம் கூட அதில் பிசகுதல் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அப்படியே வழிபடக்கூடியவர்கள், கட்டளையை ஏற்று செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் வானவர்கள். ஆனால் இங்கே இபிலீஸ் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவனுடைய கர்வம், அவன் அந்த ஆதமுக்கு பணிய மறுத்து விட்டான், சுஜூது செய்ய மறுத்து விட்டான். அப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏன் ஆதமிற்கு இவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தான், இபிலீஸ் ஏன் மறுத்தான் என்ற அந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் படிக்க வேண்டும். சிறிய ஆயத்தாக இருந்தாலும் சில நேரங்களில் நீண்ட விளக்கங்களை தெரிந்து கொண்டால்தான் இந்த ஆயத்தை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துகளை அறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.